Dear குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது வரைக்கும் NCERT சிலபஸில் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் 6 சாப்டர்ஸ் லைன் பை லைன் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது சாப்டர் 7 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். உயிரினங்களின் கட்டமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். விலங்குகளின் கட்டமைப்பு, அதோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெகார்டிங் செல்ஸ், டிஷ்யூஸ், செல்கள், திசுக்களை பற்றி பொதுவாக இங்கே திசுக்களை பற்றி தான் சொல்லியிருக்கா. ரெகார்டிங் டிஷ்யூஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இது நம்ம பாட்னியில் படித்த பயாலஜியில் அனாட்டமி மாதிரி கொஞ்சம் இருக்கும். Cells and tissues, செல்லை பற்றி உனக்கு தெரியும். செல் இஸ் அ ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஒரு உயிரினத்தின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது செல் என்பது நமக்கு தெரியும். ஸோ செல் இஸ் த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். சம் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கலாம். ஏன்னா இப்போ வைரஸ் எடுத்துட்டேன்னா அங்கே செல்லுலர் ஆர்கனைசேஷனே இருக்காது. ஸோ பொதுவாக அனைத்து உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது செல் ஆகும். In unicellular organisms, all functions are carried out by a single cell. ஒரு செல் உயிரினங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அனைத்து பணிகளும் ஒரே ஒரு செல்லினால் செய்யப்படும். பாக்டீரியா, one cell perform everything in a bacterium. ஒரு பாக்டீரியா செல்லிலே ஒரே செல் அனைத்தையும் செய்யும். Protozoans, unicellular, prokaryotic மாதிரி unicellular, eukaryotic animals. ஒரு செல் யூகேரியோட்டிக் விலங்குகளை புரோட்டோசோவன்கள் என்று அழைப்போம். இப்போ புரோட்டிஸ்டா கிளாசிஃபிகேஷனில் அதை படிச்சிருப்பேன். அந்த புரோட்டோசோவன் எடுத்துட்டு எல்லாம் யூனிசெல்லுலர் யூகேரியோட்டிக் அனிமல்ஸ், ஒரு செல்லிலான யூகேரியோட்டிக் விலங்குகள். 5 kingdom system of கிளாசிஃபிகேஷனில் புரோட்டிஸ்டாவில் வர பிளாஸ்மோடியம் உங்களுக்கு தெரியும், அமீபா தெரியும். அவள்கிட்டலாம் ஒரே ஒரு செல் எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணுவாங்க. அப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் இன் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் கேரிட் அவுட் பை அ சிங்கிள் செல். ஒரு செல் உயிரினங்களிலும் ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்களிலும் அனைத்து பணியும் ஒரு செல்லினால் செய்யப்படும். In multicellular organism, the same basic functions carried out by different groups of cells in a well-organized manner. பல செல் உயிரினங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு பணியினையும் செய்வதற்கு சிறப்பு தன்மை வாய்ந்த செல் தொகுப்பானது காணப்படும். குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் அவங்க நல்லா ஆர்கனைஸ் ஆகி ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பண்ணுறதுக்கு பணியினை செய்வதற்கு higher organisms, multicellular organism, multicellular animals எடுத்துட்டு எல்லாம் சில group of cells பண்ணுவோம். அதை தான் நம்ம சொல்லுவோம் டிஷ்யூஸ்னு. Group of similar cells of common origin and performing the same function is said to be a tissue. ஒரே மூலத்திலிருந்து தோன்றும் ஒத்த பணியினை செய்கின்ற செல்களின் தொகுப்பினை நாம் திசு என அழைக்கிறோம். படிச்சிருப்பேன். In multicellular animals, a group of similar cells along with intercellular substances perform a specific function. விலங்குகளை பொறுத்தவரை ஒரு செல்களின் தொகுப்பு, ஒரே வகையான செல்களின் தொகுப்பு மற்றும் அந்த செல்களுக்கு இடையே காணப்படுகின்ற பொருட்கள், இன்டர்செல்லுலர் சப்ஸ்டான்சஸ், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுவாங்க. அப்போ இங்கே டிஷ்யூங்கிறது செல்லோட தொகுப்பு மட்டும் இருக்காது. In between the cells, some substances are seen. செல்களுக்கிடையே சில பொருட்கள் காணப்படும். அவ்வாறு சேர்ந்து they perform a special function. ஒரு சிறப்பு பணியை செய்வார்கள். அதுக்கு தான் டிஷ்யூஸ்னு பேர். டிஷ்யூஸ் ஜென்ரலி அவளோட ஃபங்க்ஷன்ஸை வச்சுட்டு நாலாக பிரிச்சிருக்கா. எபிதெலியல் டிஷ்யூ, எபிதெலிய திசுக்கள், கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசுக்கள், மஸ்குலர் டிஷ்யூஸ், தசை திசுக்கள், அண்ட் நியூரல் டிஷ்யூ, நரம்பு திசு, த நியூரான். இது ஒவ்வொன்றை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிதெலியல் டிஷ்யூஸ் அண்ட் இது கனெக்டிவ் டிஷ்யூஸ் அலோன். எபிதெலிய செல்களையும் இணைப்பு திசுக்கள் அதை பற்றி என்ன முடியறதோ அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். கொஞ்சம் பேசிக்ஸ்
இதான் உனக்கு தெரிஞ்சது, கொஞ்சம் ஐடியாவை டெவலப் பண்ணிக்கோ. இப்போ தங்கம், we are going to learn about the epithelial tissues. எபித்தீலிய திசுக்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எபித்தீலியல் டிஷ்யூஸ் அதை பற்றி பார்ப்போம். கேரக்டர்ஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூஸ். இந்த எபித்தீலிய செல்களுக்கு, திசுக்களுக்கு சில பண்புகள் காணப்படுகின்றன. Epithelial tissue has a free surface which faces a body fluid or outside environment. இந்த எபித்தீலிய திசுவின் வெளிப்பகுதியானது அல்லது மேற்பரப்பானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திரவத்தை நோக்கி இருக்கும், ஆர் வெளிப்புறத்தை இருக்கக்கூடிய சூழலை நோக்கி இருக்கும். Epithelial tissue has a free surface. This free surface which faces either a body fluid or outside environment. உட்புறத்தை காணப்படுகின்ற திரவத்தையோ உடல் திரவத்தையோ வெளிப்புறத்தை காணப்படுகின்ற வெளி சூழலையும் என்விரான்மெண்ட்டையும் பார்த்து கொண்டிருக்கும். It provides a covering or lining for some part of the body. நம் உடலில் காணப்படுகின்ற சில பாகங்களின் பாதுகாப்பு உறை போன்று இது செயல்படும். ஒரு அவுட்டர் ப்ரொடெக்டிவ் கவரிங் மாதிரி இருப்பா. Compactly packed with little intercellular spaces. They are more or less closely packed. மிகவும் நெருக்கமாக அமைந்திருக்கும். செல்களுக்கிடையே கொஞ்சூண்டு இடைவெளி இருக்கும், நிறைய இருக்காது. லிட்டில் ஸ்பேஸ் தான், ரெண்டு செல்லுக்கு நடுவில் கொஞ்சூண்டு இடைவெளி தான் இருக்கும். லைக் த கோலன் கைமா அது மாதிரி க்ளோஸ்லி பேக்ட் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியல். அப்போ நீ ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் எபித்தீலியம். இந்த எபித்தீலியத்தில் நிறையா டைப் இருக்கு. இது பார்க்குறப்ப சிம்பிள் காலம்னார் தூண் வடிவ எபித்தீலியம்னு சொல்லுவா. இது ஸ்ட்ராட்டிஃபைடு அடுக்காக காணப்படுகின்ற தூண் வடிவ எபித்தீலியம்னு சொல்லுவா. இது என்ன பண்ணும்னா, ஒன்றும் வெளிப்புறத்தை பார்த்துட்டு இருக்கும், அவுட் சைடுங்கிறது என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கும், இன்சைடுங்கிறது பாடி ஃப்ளூயிடை பார்த்துட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். பாடியை கவர் பண்ணுவா, மூடி போன்று செயல்படும், பாதுகாப்பு உரை போன்று செயல்படும். Closely packed, more or less closely packed with little intercellular spaces. மிகவும் நெருக்கமாக அமைந்திருக்கும் செல்கள், சிறிய இடைவெளிகள் மட்டும் காணப்படும். இவ்வாறு ரெண்டா பிரிச்சிருக்கோம். One is simple epithelium, எளிய epithelium. It is made up of only one layer, single layer of cells. Second is compound epithelium. அதுதான் நம்ம சொல்றப்ப என்ன சொல்லுவா அப்படின்னா, கூட்டு அல்லது அடுக்கு எபித்தீலியம்னு சொல்லுவா. It is made up of 2 or more than 2 layers of cells. ரெண்டு அடுக்கு இல்லாட்டி அதுக்கு மேல நிறைய அடுக்கு சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அடுக்கடுக்கா நிறைய அடுக்குகள் காணப்படுதல் அல்லது உரைகள் மாற்றி காணப்படுதல். அதை நம்ம சொல்றப்ப காம்பவுண்ட் எபித்தீலியம்னு சொல்லுவோம். சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு படிச்ச மாதிரி சிம்பிள் எபித்தீலியம் அண்ட் காம்பவுண்ட் எபித்தீலியம், கூட்டு எபித்தீலியம், காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. 2-3 அடுக்கு அது மாதிரி இருக்கிறது. அதுதான் ஸ்ட்ராட்டிஃபைடு, அடுக்குகளாக காணப்படுதல்னு சொல்லுவோம். கேரக்டர்ஸ் ஆஃப் சிம்பிள் எபித்தீலியம். இந்த சிம்பிள் எபித்தீலியத்துக்கு வேற என்ன கேரக்டர்ஸ் இருக்கு? The tissue is composed of single layer of cells. இப்போ தான் பார்த்தோம், ஓரடுக்கு செல்களினால் ஆனது. ஓரடுக்கு, ஒரே ஒரு அடுக்கு இருப்பா. It functions as a lining for body cavities, duct and tubes. உடற்குழியை சூழ்ந்து ஒரு அடுக்காக காணப்படலாம், அல்லது டக்ட், குழாய்களை சூழ்ந்து, டக்ட்னா குழல்னு சொல்லுவா. குழல்கள் இருக்கு பாருங்க, அது பக்கத்துல ஒரு லைனிங், ஒரு வரிசை அடுக்கு போன்று காணப்படலாம். ஆர் டியூப்ஸ், குழாயின் உட்புறத்தே ஒரு அடுக்கு மாதிரி இருக்கலாம், உட்புற அடுக்காக இது காணப்படும். இது ஜெனரலி 3 பிரிச்சிருக்காங்க. சிம்பிள் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்குவாமாஸ் எபித்தீலியம். இதுக்கு தான் ஸ்குவாமாஸ் எபித்தீலியம்னு பேரு. ஸ்குவாமாஸ் எபித்தீலியம்னா நம்மளுக்கு சொல்றப்ப தட்டை வடிவ எபித்தீலியம்னு சொல்லுவோம். காலம்னார் எபித்தீலியம். காலம்னார் எபித்தீலியம்னா தூண் போன்று காணப்படுகின்ற எபித்தீலியம்னு சொல்லுவாங்க. கியூபாய்டல் எபித்தீலியம், கன சதுர வடிவ எபித்தீலியம்னு சொல்லுவாங்க. ஷேப்பை வச்சுட்டு. இங்க ஸ்ட்ராட்டிஃபைட்னா இந்த ஸ்குவாமாஸை அடுக்கு மாதிரி இருந்தால் அடுக்கு எபித்தீலியம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஸோ அதை கூட்டுன்னு சொல்லலாம், அதை அடுக்குன்னு சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். அப்போ எபித்தீலியல் டிஷ்யூஸ்
பாடி கேவிட்டியில் இருப்பா, உடற்குழியில் காணப்படும். எங்க டியூப் இருக்கோ அந்த டியூபோட உள்ள இருக்கலாம், டியூபோட உட்புறத்தை காணப்படும், குழாய்களின் உட்புறத்தை காணப்படும். ஒரு அவுட்டர் ப்ரொடெக்டிவ் கவரிங் மாதிரி இருப்பா, பாதுகாப்பு கவர் மாதிரி இருப்பா. இட் இஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் ஒன் லேயர், ஓரடுக்கு செல்களினால் ஆனது. இதில் 3 டைப் இருக்கா. சில பேர் பார்த்தேன்னா ஸ்குவாமாஸ் சொல்லுவா. ஸ்குவாமாஸ் அப்படிங்கிறது தட்டை வடிவ எபித்தீலியம்னு வைத்துக் கொள்வோம். காலம்னார் தூண் வடிவ எபித்தீலியம்னு வச்சுப்போம். கியூபாய்டல் கனசதுர வடிவ எபித்தீலியம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஸ்குவாமாஸ் அடுக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் அடுக்கு எபித்தீலியம்னு பேரு. ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமாஸ்ன்னு சொல்றோம், ஒரு அடுக்கு மாதிரி. இது காம்பவுண்ட்ல வந்துடும். இங்க பாருங்க, டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் எபித்தீலியத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஸ்குவாமாஸ் எபித்தீலியம். இதுதான் ஸ்குவாமாஸ் எபித்தீலியம், தட்டை வடிவ எபித்தீலியம் என்று அழைப்பார்கள். இது நம்ம கடையில சாப்பிட்ற தட்டையெல்லாம் நினைச்சுக்க கூடாது. This epithelium is made up of single thin layer of flat-turned cells with irregular boundaries. இந்த எபித்தீலியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஓரடுக்கு செல்களினால் ஆனது, மெல்லிய செல்களாக காணப்படும், தட்டை வடிவ செல்களாக இருக்கும். இவற்றின் ஓரப்பகுதிகளை எடுத்துக்கொண்டால் ஒழுங்கற்று காணப்படும். இது முடிகிற இடம் இது பார், இர்ரெகுலர் பவுண்டரிஸ். ரெகுலரா இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். இதான் பவுண்டரின்னு பேர். ஓரப்பகரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது ரெகுலரா இல்லாமல் சமமற்று இருக்கும். இர்ரெகுலர் பவுண்டரிஸ் ஓரப்பகுதியில் வச்சுக்கணும். லொகேஷன் வால்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அண்ட் ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ். பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்களின் சுவர்களில் காணப்படும். ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேப்பலரிஸ் நம்ம படிச்சிருப்போம். தமனி, தந்துகி, சிரை படிச்சிருப்போம். ஆர்டரிஸ் தமனி சொல்லுவா, வெயின்ஸ் சிரை சொல்லுவா, கேப்பலரிஸ் தந்துகின்னு சொல்லுவா. அது வாழ்த்து இருப்பா. அதனுடைய குழாய் இருப்பாருங்களே, குழாய் சுவர்களிலே காணப்படும். இது படிக்கிற பணியின் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஆர்டரிஸ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். தமனி என்பது சுத்த ரத்தத்தை எடுத்து செல்லும். வெயின்ஸ் கேரிஸ் டிஆக்சிஜனேட்டட் பிளட். சிரை என்பது அசுத்த ரத்தத்தை எடுத்து செல்லும். எக்ஸப்ஷனல் கேசஸ், இதிலிருந்து மாறுபடுபவை. பல்மோனரி ஆர்டரி அலோன் கேரிஸ் டிஆக்சிஜனேட்டட் பிளட். நுரையீரல் தமனி மட்டும் அசுத்த ரத்தத்தை எடுத்து செல்லும். பல்மோனரி வெயின் அலோன் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். நுரையீரல் சிரை மட்டும் சுத்த ரத்தத்தை எடுத்து வரும். இதெல்லாம் நீ படிச்சது. Capillaries are the most important part of the circulatory system with fine nerve endings. தந்துகுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் சுற்றோட்ட மண்டலத்திலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இது கூர்மையான முனைகளை பெற்றிருக்கும். ஃபைன் நர்வ், நரம்பு முனைகளை பெற்றிருக்கும். இதெல்லாம் நீ படிச்சது. அதை இங்கே ஞாபகம். ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ். பிரீத்திங் படிக்கிற சமயத்தில் ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ் அப்படின்னா நுரையீரலிலே காணப்படுகின்ற காற்று நுண்பைகள். ஏர் சாக்ஸ் or the alveoli, the usual respiratory surfaces. நுரையீரலிலே வாயு பரிமாற்றம் நடைபெறக்கூடிய ஒரு இடம், சுவாச அறையாக இருப்பது alveoli, காற்று நுண்பை என்று கூறுவார்கள். Each lung have 300 million alveoli. ஒவ்வொரு நுரையீரலிலும் 300 மில்லியனுக்கும் மேற்பட்ட காற்று நுண்பைகள் காணப்படும். Where the diffusion of gases takes place. அந்த பகுதியில் தான் வாயு பரிமாற்றம் நடைபெறும். அந்த ஆல்வியோலையிலேருந்து தான் பிளட் உள்ள ரத்தம் டிஃப்யூஸ் ஆகும். காற்று நுண்பையிலிருந்து தான் ஆக்சிஜன் ஆனது, ரத்தம் எல்லாம் ஆக்சிஜன், டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு த பிளட் வெசல்ஸ் ஆர் இன்டு த பிளட். காற்று நுண்பையிலிருந்து தான் ஆக்சிஜன் ஆனது ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய பல்மோனரி வெயின் இருக்கு போல ஆக்சிஜனேட்டட் பிளட் அங்கே டிஃப்யூஸ் ஆகி ஹீமோக்ளோபினோட சேருவார். இந்த இடத்துல ஞாபகம். ரோல் டிஃப்யூஷன் பவுண்டரி ஃபார்மேஷன். ஊடுருவல் எல்லை வடிகட்டு பரப்பு உருவாக்கம் பேர். டிஃப்யூஷன் பவுண்டரின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எபித்தீலியம் ஆல்வியோலை காற்று நுண்பையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மெம்பரேன் வழியா தான் ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகி ரத்தத்து உள்ள போகும். அப்ப இது பவுண்டரி, ஓரத்தில் காணப்படுகின்ற ஒரு ஊடுருவும் எல்லையாக காணப்படும். இது வழியா தான் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் டேக்ஸ் பிளேஸ், டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்டு த பிளட்.
diffusion of carbon dioxide from blood to here. இங்கேருந்து ஆக்சிஜனை உள்ள கொடுப்பா, ரத்த குழாயிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு இங்கே உள்ள வரும். அப்ப இது டிஃப்யூஸ் பண்றது, பரவல் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. Movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed throughout the available space is said to be diffusion. திட திரவ வாயு மூலக்கூறுகள் செறிவு அதிகமான இடத்திலிருந்து செறிவு குறைவான இடத்தை நோக்கி சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் பரவல் என்று அழைப்பார்கள். அந்த டிஃப்யூஷன் பவுண்டரி ஊடுருவும் எல்லையாக பயன்படும். எங்க? இந்த லங்ஸ்ல. இது ரொம்ப முக்கியம். அப்புறம் சிம்பிள் எபித்தீலியத்துல அடுத்த டைப் கியூபாய்டல் எபித்தீலியம். கியூபாய்டல் அப்படிங்கிறப்ப கன சதுர வடிவ எபித்தீலியம் என்று இதனை அழைக்கலாம். இங்க பாருங்க, கியூப் லைக் செல்ஸ். இதை பார்த்து எல்லாம் கியூப் லைக் செல்ஸ், கன சதுர வடிவ செல்களினால் ஆகியது. அந்த செல்லை பார்க்கறது கனசதுர வடிவில் இருக்கும். லொகேஷன் டக்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸ், சுரப்பிகளின் குழாய்களில். டியூபுலர் பார்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இன் கிட்னிஸ், நெஃப்ரானில் காணப்படுகின்ற சிறு குழல் பகுதியில். ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூபியூல், ஹென்லி இஸ் a loop. Distal convoluted tubule, collecting duct of Bellini. இதெல்லாம் படிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நெஃப்ரான்ஸ், டியூபுலர் பார்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ். அந்த நெஃப்ரானோட ரத்த குழல், அண்மை சுருண்ட குழல், ஹென்லியின் வளைவு, சேமை சுருண்ட குழல், அது மாதிரிலாம் படிச்சு கேள்வி பாருங்கோலே. அதுல இங்க பாருங்க, எபித்தீலியம் ஆஃப் PCT, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூபியூல், அண்மை சுருண்ட குழல் இருக்கு பாருங்கோலே. அந்த இடத்துல இந்த எபித்தீலியம் காணப்படும். அதை தவிர மைக்ரோவெல்லை சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும், நீட்சி போன்று காணப்படும். What is the role? Secretion and absorption. சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு பணிகளை இது செய்யும். இதுதான் கியூபாய்டல் எபித்தீலியம். கன சதுர வடிவ எபித்தீலியத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. Then the columnar epithelium. இதை பாருங்க, தூண் மாதிரியே இருக்கு பாருங்க. காலம்னா தூண் பேர் தமிழ்ல. தூண் வடிவ எபித்தீலியம் என்று இவற்றை நாம் நினைத்துக் கொள்வோம், வைத்துக் கொள்வோம். This epithelium composed of a single layer of tall and slender cells. இந்த எபித்தீலியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நீண்ட உயரமான செல்களினால் ஆனது. In this type of cells, the nuclei are located at the base. இவ்வகை எபித்தீலியத்திலே உட்கருவானது செல்லின் அடிப்பகுதியிலே காணப்படும். வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் columnar epithelium may have microvilli. இதனுடைய வெளிப்பகுதியிலே உறிஞ்சுவதற்காக சிறிய நீட்சிகள் காணப்படும். அதற்கு மைக்ரோவெல்லை என்று பெயர். எங்க இருக்கலாம்? லைனிங் ஆஃப் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன், இரைப்பையின் உட்புற சுவரிலும் இன்டெஸ்டைன் என்று அழைக்கப்படுகின்ற குடலின் உட்புற பகுதியிலும் இது காணப்படும். What is the role? Help in secretion and absorption. இதுவும் சுரப்பதற்கும் உறிஞ்சுவதற்கும் உதவும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இந்த கோப்லெட் செல்லாம் படிச்சதுனால பின்னாடி நம்ம டைஜஷன்ல படிச்சது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் வர்றது அதர் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் எபித்தீலியம். இதுல வேற என்ன இதை தவிர இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். அதர் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் எபித்தீலியத்துல சீலியேட்டட் எபித்தீலியம், கசை இழை உடைய எபித்தீலியம்னு சொல்லுவாங்க. சீலியேட்டட்னா இங்க பாருங்க, சின்ன சின்னதா ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு தான் சீலியா ஃபிளாஜெல்லாங்கிற மாதிரி சீலியா என்று கூறுவார்கள். கசை இழை. columnar and cuboidal epithelial cells with cilia and their free surface. தூண் வடிவ எபித்தீலியமோ கனசதுர வடிவ எபித்தீலியமோ தங்களுடைய மேற்புறத்திலே சிறிய நீட்சிகளை பெற்றிருந்தால் அதுக்கு சீலியேட்டட் எபித்தீலியம்னு பேர். கசை இழை உடைய எபித்தீலியம் என்று அழைப்பார்கள். இது ரொம்ப முக்கியமா ஞாபகம். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய காலம்னார் எபித்தீலியமும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கியூபாய்டல் எபித்தீலியம், இது வந்து காலம்னார் எபித்தீலியம், தூண் வடிவ எபித்தீலியம். இது மேல சின்ன சின்னதா இது மாதிரி ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கா. தூண் வடிவ எபித்தீலியத்தின் மேற்புறப்பை சின்ன சின்னதாக உரோமம் போன்ற நீட்சிகள் காணப்படுகிறது. This epithelium is said to be ciliated columnar epithelium or ciliated epithelium. கசையிழைகளை பெற்றிருக்கக்கூடிய தூண் வடிவ எபித்தீலியத்திற்கு
கசை இழை தூண் வடிவ எபிதீலியம் என்று பெயர். அது மாதிரி cuboidal கனசதுர வடிவ எபிதீலியத்தின் மேற்புறத்தில் இது இருந்தால், if the outer surface of the cuboidal epithelium possesses this hair-like projections, we are calling it as ciliated cuboidal epithelium. கனசதுர வடிவ எபிதீலியத்தின் மேற்புறத்தை கசை இழைகள் காணப்பட்டால் அதனை கசை இழைகள் உடைய கனசதுர வடிவ எபிதீலியம் என்று அழைப்பர். Role: move particles or mucus in a specific direction over the epithelium. இந்த epithelium ciliary எங்க படிச்சிருப்பெல்லாம் நம்மளோட மூக்கு உள்ள பார்த்தெல்லாம் ciliary epithelium இருக்கும். நம்முடைய respiratory tract external nostrils வெளி நாசித்துவாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த ciliary epithelium இருக்கும். இதோட ரோல் என்னன்னு வச்சுக்கோங்க, பார்ட்டிகல்ஸ் நம்ம மூக்கு உள்ள நுழையிற பார்ட்டிகல் மேலாகவும் கீழாகவும் அல்லது குறிப்பிட்ட பகுதியை நோக்கி அனுப்பும். அப்படின்னு இன்ஹேல் பண்றப்ப டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் கீழே மேலே போட்டு ஒரு இடத்துல சப்பக்கன்னு பிடிச்சிக்கும். இந்த மியூக்கஸ் கோழை படலம் பிடித்து கொள்ளும். அது மாதிரி கோழை படலம் உள்ள போறதா வெளில வரதா. இப்போ ரன்னிங் நோஸ் மாதிரி இருந்ததுன்னா மியூக்கஸ் இட் கம்ஸ் அவுட், வெளியில வந்துடும் அப்படின்னு இழுக்கப்போ உள்ள போறது. ஸோ த மூவ்மெண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ். ஓகேயா, ரோல் இங்க பாருங்க, மூவ் பார்ட்டிகல்ஸ் ஆர் மியூக்கஸ் இன் அ ஸ்பெசிபிக் டைரக்ஷன் அப்படின்னா இந்த நம்ம மூக்கு பகுதியில் எடுத்துட்டோம்னா உள்ளே நுழைகின்ற பொருட்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அனுப்பும். அது மாதிரி இங்கே ஃபார்மான மியூக்கஸ் கோழை படலத்திலையும் உள்ளேயோ வெளியே அனுப்பும். அதுதான் இதோட ரோல். இந்த சீலியேட்டட் எபிதீலியம் கசை இழை எபிதீலியத்தின் பணி. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா கிளாண்டுலர் எபிதீலியம். கிளாண்ட் அப்படின்னா சுரப்பின்னு அர்த்தம். If the epithelium present in the gland, we are calling it as glandular epithelium. சுரப்பிகளிலே காணப்படுகின்ற எபிதீலியத்தை நாம் என்ன சொல்லுவோம்? கிளாண்டுலர்னு சொல்லுவோம். இப்போ இந்த columnar and cuboidal epithelium secrete something, we are calling it as glandular epithelium. தூண் வடிவ எபிதீலியமோ அல்லது கனசுதர வடிவ எபிதீலியமோ ஏதாவது ஒன்றை சுரந்தால் அவளுக்கு கிளாண்டுலர் எபிதீலியம், சுரப்பு எபிதீலியம்னு பேர். இதில் ரெண்டு டைப் இருக்கா. ஒன் இஸ் யூனிசெல்லுலர் கிளாண்ட், ஒரு செல்லினால் ஆன கிளாண்டுலர் எபிதீலியம், தட் இஸ் சுரப்பு எபிதீலியம். மல்டி செல்லுலர் கிளாண்டுலர் எபிதீலியம், பல செல்களினால் ஆன சுரக்கக்கூடிய எபிதீலியம் அப்படின்னு பிரிச்சிருக்கு. இங்க ஓடி வாங்க. யூனிசெல்லுலர் கிளாண்டுலர் எபிதீலியம், ஐசோலேட்டட் கிளாண்டுலர் செல், காப்லெட் செல்ஸ் ஆஃப் எலிமெண்டரி கெனால். நம்முடைய உணவு பாதையில் காணப்படுகின்ற காப்லெட் செல்கள் சிலவற்றை சுரக்கும். அது ஒரு செல்லினால் ஆகியிருக்கும். அதுதான் ஒரு செல்லினால் ஆன கிளாண்டுலர் எபிதீலியம். Goblet cells of alimentary canal made up of only one cell with the hair-like projection. It is known as unicellular glandular epithelium. அப்போ கிளாண்டில் இருக்கக்கூடிய சுரப்பியில் காணப்படுகின்ற எபிதீலியம், அந்த எபிதீலியம் ஒரு செல்லினால் ஆகியிருந்தால் அதற்கு யூனிசெல்லுலர் கிளாண்டுலர் எபிதீலியம், ஒரு செல்லினால் ஆன கிளாண்டுலர் எபிதீலியம் என்று அழைப்பர் சுரப்பி எபிதீலியம். Multicellular glandular epithelium consists of cluster of cells, salivary glands. நம்முடைய உமிழ்நீர் சுரப்பிகள் என்பது சுரப்பி எபிதீலியத்திற்கு உதாரணம். அது பல செல்களினால் ஆகியிருக்கும். It is made up of many cells. A pair of parotid, a pair of submandibular, a pair of sublingual படிச்சோம். வாய்ப்பகுதியில் காணப்படுகின்ற 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள். They secrete 800 to 1500 ml of saliva. இவர்கள் 800 ml இலிருந்து 1500 ml சுரப்பார்கள் என்பது தெரியும். உமிழ்நீரை சுரப்பார்கள் என்று தெரியும். அது salivary glands, லாக்டேட்டிங் மெமரி கிளாண்ட், அது மாதிரி நிறையா போகலாம். இது நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா செக்ரீஷன்ஸ் இருக்கு போகிறவங்களே, அதை வச்சுட்டு கிளாண்டை ரெண்டாக பிரிச்சிருக்கான். On the basis of secretions, the glandular epithelium or glands are of two types. சுரத்தலின் அடிப்படையிலே சுரப்பு எபிதீலியமானது இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பி. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், நாளமுள்ள சுரப்பி அப்படின்னு பிரிச்சிருக்காரு. ரெண்டாம் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எடுத்துட்டேன், எக்ஸோக்ரீன் அல்ல, இட் இஸ் கிரைன், CRINE, எக்ஸோக்ரைன் கிளாண்ட்.
எக்ஸோக்ரைன் கிளாண்ட் என்னதுன்னு வச்சுக்கோங்க, இங்க ப்ரொடியூஸ் ஆகிற செக்ரீஷன்ஸ் இருக்கு பாருங்க, கேரிடு பை அ டக்ட். எக்ஸோக்ரைன்னா நாளமுள்ள, எண்டோக்ரைன்னா நாளமில்லா. So exocrine நாளமுள்ள சுரப்பி தொகுப்பு, the secretions carried by a duct. இந்த சுரப்பியில் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருளானது அல்லது பொருட்கள் ஒரு குழாயினால் எடுத்து செல்லப்படும். Glands which secrete mucus, கோழை படலத்தை சுரக்கக்கூடிய சுரப்புகள், சலைவா உமிழ்நீரை சுரக்கக்கூடிய சுரப்பிகள், ஏர் வேக்ஸ் நம்முடைய காது பகுதியில் இருக்கக்கூடிய காது மெழுகனை சுரக்கக்கூடிய சுரப்பிகள், மில்க் அண்ட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பாலினை சுரக்கக்கூடிய சுரப்பிகள், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் நொதிகளை சுரக்கக்கூடிய சுரப்பிகள், இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா எக்ஸோக்ரைன். ஏன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சலைவா செக்ரீட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, உமிழ்நீர் பெரோட்டிட் சப்மாண்டிபுலர் சப்லிங்குவல் உமிழ்நீர் சுரப்பிகளால் சுரக்கப்படும். The secretions are carried by a duct. அதனால் சுரக்கப்படுகின்ற ஒன்றானது ஒரு குழாயின் மூலமாக எடுத்து செல்லப்படும். Endocrine glands, the secretions are directly, here it is not OR, ARER. Secretions are directly poured into the fluid bathing the gland. இங்கு சுரக்கப்படுகின்ற சுரப்புக்கள் நேரடியாக சுரப்பியிலிருந்து ரத்தத்திற்கு சென்றுவிடும், ரத்தத்தின் உட்புறம் சென்றுவிடும். இதை எடுத்துன்னு போறதுக்கு ரத்த குழா எடுத்துன்னு போகுமே தவிர இதுலேருந்து நேரா இந்த குழா உள்ள நுழைச்சிடும். Do not have duct or tubes. இந்த மில்லா சுரப்பி தொகுப்பிலே அந்த சுரப்பினை எடுத்து செல்வதற்கு எந்த விதமான குழாய்களும் இல்லை. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நாளமில்லா சுரப்பி தொகுப்பிற்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். பிட்யூட்டரி, தைராய்டு, பாராதைராய்டு, islets of Langerhans, adrenal gland, testis, ovary, விந்தகம், அந்தகம், அண்டகம், அட்ரினல் சுரப்பிகள், அது மாதிரி நிறைய கிளாண்ட்ஸ் படிச்சிருக்கோம். அவ அத்தனை பேருமே எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நாளமில்லா சுரப்பி தொகுப்பின் கீழே வருவார்கள். பிட்யூட்டரி டு கோனாட், பிட்யூட்டரியிலிருந்து ஆரம்பிச்சு கோனாடுகள் வரை. Gonad உனக்கு தெரியும், இனப்பெருக்க உறுப்புகள். The reproductive structures are known as gonads. Male gonad is said to be testis and female gonad is said to be ovary. ஆண் இனப்பெருக்க உறுப்பானது விந்தகம் என்றும் பெண்ணானது அண்டகம் என்றும் அழைக்கப்படும் படிச்சிருப்பேன். அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். சொன்னதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணு. Then I come to the next. Dear குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் எபிதேலியம். கூட்டு எபிதேலியம்னு சொல்லுவா, அடுக்கு எபிதேலியம்னு சொல்லுவா. இங்கிலீஷ்ல மல்டி லேயர்டு எபிதேலியம் இஸ் செட் டு பி காம்பவுண்ட் எபிதேலியம். ஒரு எபிதேலிய திசுவானது பல அடுக்குகளால் ஆகியிருந்தால் மல்டி லேயர்டு, we are calling it as காம்பவுண்ட் எபிதேலியம், கூட்டு எபிதேலியம் அல்லது அடுக்கு எபிதேலியம்னு சொல்லுவா. This epithelium has a limited role in secretion and absorption. சுரத்தலிலும் உறிஞ்சுவதிலும் இது குறைந்த அளவு மட்டுமே பங்கேற்கும். இதோட ரோல் என்ன? Protect our body from chemical and mechanical stresses. ஸ்ட்ரெஸ்னா அழுத்தம்னு பேர். கெமிக்கல் ஸ்ட்ரெஸ், வேதிப்பொருட்களினால் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலும், ஆர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், சார் மேலே கோவம் நங்குன்னு குத்துறேன்னு வச்சுக்கோ, அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வரும். அதுலேருந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவா. It is the outer covering of the dry surface of the skin. எங்கே இருப்பா லொகேஷன்? நம்முடைய தோலின் உலர்ந்த மேற்பரப்பிலே காணப்படும். Moist surface of buccal cavity, வாய்க்குழியில் காணப்படும் ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்களிலே. ஏன்னா மேலே அவுட்டர் சர்ஃபேஸ், ட்ரை சர்ஃபேஸ் மேலே இந்த ட்ரை ஏரியாவில் இருக்கலாம். பக்கல் கேவிட்டி அப்படின்னா வாய்க்குழின்னு சொல்லுவா, அந்த ஏரியாவில் இருக்கலாம். ஃபேரிங்ஸ் ஆஃப் த த்ரோட், தொண்டை பகுதின்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் இருக்கலாம். இன்னர் லைனிங் ஆஃப் சலைவரி அண்ட் பாங்க்ரியாட்டிக் டக்ட், உமிழ்நீர் சுரப்பிகளின் உட்புறத்தை காணப்படலாம். பாங்க்ரியாட்டிக் டக்ட், பாங்க்ரியாஸ் நம்ம படிச்சிருப்போம், கணையம் என்று கூறுவார்கள். பாங்க்ரியாட்டிக் டக்ட், கணையத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குழாய் பார்த்துருப்பேன். லிவர்லேருந்து வரக்கூடிய ஒரு குழாய் கல்லீரலின் பார்த்துருப்போம். டைஜஷன் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். ஹெப்பாட்டோ பாங்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னு படிச்சிருப்பேன். கல்லீரலிருந்து வரக்கூடிய குழாயும்
தட் இஸ் கணையத்திலிருந்து வரக்கூடிய குழாயும் ஒன்றாக சேர்ந்து ஹெப்பாட்டோபாங்க்ரியாட்டிக் டக்ட் அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. அது மாதிரி அந்த டக்ட் இருக்கு பாருங்கோல, அந்த குழாய் பகுதியிலே இது காணப்படலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது. அப்புறம் வேற என்ன, இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் எடுத்துட்டோம்னா இந்த காம்பவுண்ட் எபித்தீலியத்தில் உனக்கு செல் ஜங்ஷன்ஸ் இருக்கும். செல் ஜங்ஷன்ஸ் அப்படின்னா சிறப்பு இணைப்புகள் என்று அழைப்பார்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நீ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோயே, இந்த காம்பவுண்ட் எபித்தீலியத்துல எல்லாமே காம்பவுண்டாக இருக்கலாம், மல்டி லேயர்டாக எது இருக்கலாம், ஸ்குவாமாஸ் மல்டி லேயர்டாக இருக்கலாம். தட் இஸ் தட்டை வடிவ எபித்தீலியமும் அடுக்காக இருக்கலாம். தென் கியூபாய்டல் எபித்தீலியமும் அடுக்காக இருக்கலாம், கனசதுர வடிவ எபித்தீலியம். அதே மாதிரி கோலம்னார் எபித்தீலியமும் அடுக்காக இருக்கலாம், யார் வேணாலும் அடுக்காக இருக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அடுத்தது பாருங்கோலே, அவ மீட் பண்றா பாருங்கோலே, இந்த மீட் பண்ற இடத்த தான் செல் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஜங்ஷன்னா மீட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். All the cells in epithelium are held together with a little intercellular material called cell junction. ஒரு எபித்தீலியத்துல ஏகப்பட்ட செல்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்கள் அனைத்தையும் ஜாயின் பண்றதுக்காக ஒரு இன்டர்செல்லுலர் மெட்டீரியல் இருக்கும். செல்களுக்கு இடையே இந்த இடத்துல பார்க்குறப்ப தெரியும், இந்த செல்களுக்கு இடையே எடுத்துக்கொண்டோம் என்றால் சில மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா அவளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், செல் ஜங்ஷன்ஸ் என்று கூறுவார்கள். ஜங்ஷன்ஸ் அப்படின்னா சிறப்பு இணைப்புகள் அல்லது சந்திப்புகள் என்று அழைப்பார்கள். இதுல 3 டைப் இருக்கு. ஒன் இஸ் அ டைட் ஜங்ஷன், இறுக்கமான சந்திப்பு, ரொம்ப க்ளோஸ்லி பேக்டா இருக்கும். ஒன் மினிட். அடுத்தது எடுத்துட்டோம்னா அட்ஹெரிங் ஜங்ஷன்ஸ் சொல்லுவா, ஒட்டும் சந்திப்புகள் என்று கூறுவார்கள். மூணாவது நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கேப் ஜங்ஷன்ஸ் சொல்லுவோம். கேப் ஜங்ஷன்ஸ் தமிழ்ல சொல்றப்ப இடைவெளி சந்திப்புகள் என்று கூறுவார்கள். இது மாதிரி வச்சுக்கோங்க, இது மாதிரி இந்த சந்திப்புகள். அப்ப டைட் ஜங்ஷன்ஸ் இறுக்கமான சந்திப்புகள், க்ளோஸ்லி பேக்ட் அப்படி மாதிரி. அட்ஹெரிங் ஜங்ஷன் ஆர் அட்ஹியரிங் ஜங்ஷன்ஸ், ஒட்டும், அட்ஹெசிவ் ஒட்டின்னு படிச்சு பேர், அட்ஹெரிங் ஜங்ஷன்ஸ். தென் கேப் ஜங்ஷன்ஸ், இடைவெளி சந்திப்புகள் என்று 3 வகைப்படும். இந்த டயக்ராமை பார்த்துக்கோ, அடுத்த பேஜ் போறப்ப ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இங்க பாருங்க, டைட் ஜங்ஷன்ஸ். This junctions help stop substance from leaking across a tissue. டிஷ்யூ வழியா ஒரு செல்லிலேருந்து இன்னொரு செல்லுக்கு பொருட்கள் செல்வதை தடுக்கும். அதாவது this junction helps to stop substances from leaking across a tissue. ஒரு திசு வழியா இங்கேருந்து இங்க அந்த பொருட்கள் செல்வதை தடுக்கக்கூடிய பணியினை இந்த டைட் ஜங்ஷன்ஸ் பண்ணுவோம். அதாவது இறுக்கமான சந்திப்புகள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கக்கூடிய பணியினை செய்யும். இது ஒரு செல் வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல் வச்சுக்கோங்க, இது வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகிறது, இது தடுக்கக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அடரிங் ஜங்ஷன்ஸ், அதாவது ஒட்டக்கூடிய சந்திப்புகள். This junctions perform cementing to keep neighboring cells together. இந்த பக்கத்துல இருக்க செல்லை நன்றாக ஒட்டி கொள்வதற்கு உதவும். அட்ஹெசிவ் அப்படின்னா ஒட்டின்னு சொல்லுவோம். குவிக் ஃபிக்ஸ் எப்படி ஒட்டிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் மேல போகும், 2 விரலுக்கு நடுவில் நீ பாட்டு டம்ளர் குவிக் ஃபிக்ஸை ஊட்டினா அப்படியே ஒட்டின்னு ஆசாங்க, எவ்வளோ அப்படியே இருக்க வேண்டியதான். இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். அது மாதிரி ஒட்டிக்கிறதுக்கு சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது கேப் ஜங்ஷன் facilitate the cells to communicate with each other by connecting the cytoplasm of adjoining cells. இது இந்த இடம் இருக்கு பாரு, இதை பாருங்க. இப்போ 2 செல்ஸ் இங்கேயும் இருக்கா. இந்த 2 செல் இருக்கா பத்தியோனோ, இந்த 2 செல்லோட சைட்டோபிளாசமும் கம்யூனிகேட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. So facilitate the cells to communicate with each other by connecting the cytoplasm of adjoining cells. இதை இடைவெளி சந்திப்பு என்பது இந்த இடத்துல கேப் மாதிரி இருக்கும். இது மூலமா இந்த செல்லோட சைட்டோபிளாசமும் இந்த செல்லோட சைட்டோபிளாசமும் ஈஸியா கனெக்ட் ஆயிருக்கும். Through these junctions, transport of ions, small molecules and large molecules takes place. இதன் வழியாகத்தான் அயனிகள் கடத்தப்படும், சிறிய மூலக்கூறுகள் கடத்தப்படும். இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பெரிய மூலக்கூறுகளும் கடத்தப்படலாம். இதெல்லாம் நம்ம ஜங்ஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பு இணைப்புகள், சந்திப்புகள் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
Okay, right. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.